Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு சேலஞ்சோட வந்திருக்கோம் இன்னைக்கு. என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிடலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து மளிகை கடை வந்து ஒரு 300 மீட்டர் இருக்குமா? 300 மீட்டர் கூட தான். 300 மீட்டர் இருக்கும். சோ வந்து அஸ்வின் வந்து செப்பல் போடாம இந்த வெயில்ல நடந்து போய் பொருள் வாங்கிட்டு வரணும். அதுதான் வந்து இன்னைக்கான சேலஞ்ச். அச்சச்சோ வலியக்க வந்து மாட்டிக்கிட்டனே. கூட நீயும் வரணும். நான் செப்பல் போட்டு வருவேன். நான் வீடியோ எடுக்கணும். இவன் என்னென்ன பண்ற, செப்பல் போடாம வெளியே கூட இறங்க முடியாது. எப்படி 300 மீட்டர் நடந்துட்டு வரான் அப்படிங்கறத இந்த vlog எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூர சம்பவம் தான். என்ன நடக்க போகுதுன்னு வாங்க வீடியோ போலாம். அதாவது நார்மலாவே நம்ம 1 மணிக்கு அந்த டைம்ல வெளில போறது ரொம்பவே கஷ்டம். இது சம்மர் டைம் வேறையா, 7 மணிக்கு வெளில போறதே சூடாதான் இருக்கும். இதுல 1 மணிக்கு 1:30 மணிக்குன்னா அது சிறப்புடம் வாய்ப்பே இல்லை. அங்க இருந்து பாக்குறக்கே வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, அப்படியே பளிச்சுன்னு கண்ணு கூசுற. வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தாலே கண்ணு கூசுற மாதிரி இருக்குது. நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த இருட்டான வீட்டுல அங்கெல்லாம் லைட்டு போட்டு பவர் பத்தலன்னு சொல்லிட்டு வெறும் ஜன்னலை மட்டும் திறந்து வச்சுன்னு பேசுறோம். அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமா அடிக்குது. செருப்பு போடாம நினைச்சு பார்த்தா கஷ்டமா. நான் அப்படியே எடுத்துட்டு வரேன். பிரச்சனையே நீதானடா. இதுல வேற தண்ணி வந்து வீட்டுல தீந்துருச்சு. சோ தண்ணி கேன் வாங்கணும். தண்ணி கேன் வாங்கணும். அதுவும் நடந்துன்னா தோல்ல தான் தூக்கிட்டு வரணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. vlog இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். மஞ்சப்பை வீட்டுக்கு முன்னாடி கடன்றங்காட்டி எங்களுக்கு மஞ்சப்பையே போதும். எப்பவும் போல பழக்க தோஷத்துல வண்டி சாய்தர் எடுக்க போறேன். நீ வேணா இன்னைக்கு எனக்கு இங்க போனா கூட மேக்கப் பண்ணிட்டு தான்டா போறான். போமா. யாரு டவரா தட்டிட்டு இருக்கிறது வெளியே? போலாம். நான் மட்டும் செப்பல் போடுறேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். அஸ்வின் செப்பல் போட மாட்டான். வாங்க அஸ்வின், டைம் ஆச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? செப்பல் போட்டு வரான் பாருங்க. பழக்க தோசை நானும் செருப்பு போட்டு திரும்பி பாக்குறேன். சாரி. வாங்க, இன்னைக்கு என்னென்ன பண்ண காத்திருக்காரோ. வெயில பாரு அஸ்வின். உண்மையிலே பயங்கரமா வெயில் அடிக்குது. நான் அப்படி போய் நிக்கிறேன். நீ செருப்பு கழட்டி ஒரு தடவை நின்னு எனக்கு ஒரு தடவை சும்மா நின்னு பாரு. எவ்வளவு வெயில் இருக்கு நீ பாரு. காட்டு. என்னவா? ஐயோ சுடுதுடா கால். அஸ்வின் செப்பல் கொடு. ஐயோ சமசோட ஏய், உனக்குதான் சேலஞ்சு. ஒழுக்கமா செப்பலை கொடு. இல்லன்னா இப்ப இந்த சேலஞ்ச் வேணான்னு வேற ஏதாவது சேனல் சொல்லிடுறேன். வேற ஏதாவது சேனல் கிட்ட சொல்லு. சேலஞ்ச் அஸ்வின் வந்து சுடுதண்ணி காய வச்சு வெயில மேல ஊத்திக்கணும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அப்படி ஒரு சேலஞ்ச். அடுத்த சேலஞ்ச் சீமனை ஊத்தி பத்த வச்சுக்கணும். ஐயோ அவுத்து வேற கிடக்கா. இந்த நாய்னா பயம். போங்க அஸ்வின். நாய்கள்லாம் குடம் இருக்கு, நமக்கு ஒரு குடம் இல்ல. செருப்பே இல்ல. ஓடி வருதுடா நாய். வெயில் பாருங்க எப்படி அடிக்குது. என்னடா பரதநாட்டியம் அடிக்க போறேன். ஓடு ஓடையாவது போ. குத்துது, கல்லு குத்துது. ஐயோ இல்ல வேற நீ பாவின்னு வாங்களே கமெண்ட்ல. துரோகி 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 துரோகி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. நானே கேட்பேன். ஏய் என்னடி பண்ற? இது ஒரு சேலஞ்சு தான்.
இங்க ஏதோ ஒரு வீட்டுல ஈரமா இருக்கு, நீங்க நின்னுட்டு இருக்கான். இருக்கிற செடி புல்லு மேல ஏறிட்டு இருக்கான். ஐயோ இந்த மண் ரோடு கூட பரவாயில்ல, தார் ரோடு தான். எனக்கே போன்ல நீ இருக்கியா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு போன் கருப்பா இருக்கு. வெயிட்டிஸ் ஆஷா அந்த பூ பறிச்சு கொடு சாமி. வீடியோ பார்த்துட்டு வீட்டுக்காரங்க அசிங்கமா திட்டுவாங்க. ஐயோ என்னை தான் எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா மஞ்சப்பையை தூக்கிட்டு ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே வருது. பாக்குறவங்களும் அப்படிதான் பாக்குறாங்க. சூப்பர் அஸ்வின், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எந்த மளிகை கடையுமே இருக்காது. இப்பவே கண்ணை கட்டுது. ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. வெள்ளிக்கிழமை மளிகை கடை இருக்காது. அஸ்வின் இங்க எந்த மளிகை கடையும் இருக்காதுடா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மளிகை கடை சாயந்தரம் மேல திறப்பாங்க. வீட்டுக்கே திரும்ப திரும்ப ஓடு. என்னடா காலை தொட்டு போற எப்படி சுடுதானே ஃபுல்லா செவந்துருச்சு. அச்சோ ஃபுல்லா செவந்துருச்சு, கால் குடுகுடுன்னு நடுங்குது. சரி ஒரு 2 கிலோமீட்டர்ல கடை இருக்கும், அங்கேயாவது போயிட்டு வருவோம். இல்ல புரியல. 2 கிலோமீட்டர் அது சித்திரம் முடிச்சாரு. ஃபுல்லா தார் ரோடு, மண் ரோடு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடலாம். செம்ம தார் ரோடு. உயிர் எப்படி கொளுத்துது. என்ன கணக்கு ரோடு. சரிவா நான் முன்னாடி ஓடுறேன், பின்னாடியே ஃபாலோ பிடிச்சிட்டு. எப்படா நீ ஓடுவ? அஸ்வின் வேணாம் அஸ்வின், ரொம்ப லாங்கு. வா ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு போ. இந்த தண்ணியில வேணாம், இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு. அது ரொம்ப லாங்டா ஒரு அளவுக்கு. அது பரவாயில்ல, அங்கேயும் இல்லாம இருக்கணும். திருப்பி நீ வெயில்ல தான் வருவேன். கழுவுடி எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்னடா இது என் பைத்தியங்களாட்டம் பண்ணிட்டு இருக்கு. அஸ்வின் வந்து பாத யாத்திரை போயிட்டு இருக்கான். எப்படி இருக்கு உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஐயோ கம்பெனிக்குள்ள இருக்கவங்க என்னைய பாக்குறாங்க. கருத்து இல்ல, நான் வெறுத்து போய் நிக்கிறேன். சமையா கால் சுடுது, நடந்தே வர முடியல, அவ்வளோ வெயில். கடை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. சத்தியமா சேலஞ்சு. வீட்டுக்கு தான் இப்போ எப்படி போவோம்னு நினைக்கிறேன். நான் மளிகை கடை இல்லை. எனக்கு இது கூட பரவாயில்ல, இப்போ ஓடி போய் கடைக்கு ஓடி போகிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு திரும்ப கேனை தூக்கிட்டு ரிட்டன் ஓடி வரணும்னு நினைக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி வா போய் ஜூஸை குடிச்சிட்டு. சேலஞ்சு முடிஞ்சு எப்படி மளிகை கடை இங்கே தான் இருக்கும், அது வரைக்கும் தான் சொன்னேன். மளிகை கடை இல்லை, அந்த பக்கத்தில் இருக்க ஜூஸ் கடையில் ஜூஸை குடிச்சிட்டு போயிடும். சும்மா நினைச்சியா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. போய் ஓடி போய். சரி நான் இங்கே நிற்கிறேன். இது ஒரு செருப்பு அது கூட ஓடுதுடா. செருப்பு கடற்கரை ஓடுறான் பையன். நானும் ஓட்டுமா? பையனா பொண்ணா தெரியல, ஆனால் அழகா இருக்கான். அங்கே ஒரு கடை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டுமா? ஓடிட்டு வரியா? ஓடி போகிறேன். நானும் வரேன் வா. செம்மையா சொல்லி இன்னைக்கு ஓட்டத்தை மட்டும் பாரு. என்ன அவ்வாட்டு நடந்து போயிட்டே இருக்கான். இருக்கா? தண்ணி கேன் இருக்க கூடாது. அங்கேயே போயிட்டான். தண்ணி கேன் இருக்கு போல. அஸ்வின் தப்பிச்சாண்டா.
அவாடா நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். பவன்டா இருக்கா? ஸ்லைஸ் வாங்க. இது எடுத்து குடிச்சுக்கோ. ஜூஸு, கத்திரிக்காய் ஜூஸு ஓடி. நம்ம தண்ணிக்காய் எடுத்துட்டு முன்னாடி ஓடுறேன். இங்கதான் இருக்கிற காப்பு. தண்ணி ஊத்துது. போன் வேற டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சு போல. ஏய் தண்ணி சிந்திட்டே போ சாமி. வேற கேன் எடுத்துட்டு போ. சுடுதா சாமி? மஞ்சள் வைக்க போடுறீ, காலை மேல வைக்கிறேன். ஏய் ஒருத்த செருப்பு செத்துருவேன். ரிஸ்கான சேலஞ்சு தான் போல இருக்கு. நான் ஏதோ சப்பையா இருக்கும். ஆல்ரெடி நிறைய தடவை இந்த பழனி பாத யாத்திரைலாம் போயிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். அது வந்து சித்திரை மாசம் ஸ்டார்டிங். சித்திரை மாசம் முன்னாடி சித்திரை மாசம் ஸ்டார்டிங் ஆபத்துக்கு முன்னாடியே போயிருப்போம். இது சித்திரை மாசமா பட்டை கலப்பு செருப்பில் இருக்கும். வேற டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. வீட்டுக்கு விடுன்னு போகணும். நான் இங்கே நான் செருப்பு கழட்டி விட்டு தண்ணி கேன் எடுத்து விடுன்னு போய் அந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் நின்னோம்ல அங்கே போய் நின்றுறேன். ஓகே ரெடியா? ஓகே சார். ரெடி 3 2 1. ஓடுறது இருக்குல்ல காமெடியா. போயிட்டான்டா. கிங்கடா உட்காந்துருக்க. இப்படி நொந்து போய் உட்காந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல முறையில் இருக்காயின்னு அர்த்தமா? முடியல. வா சூட்டு கொப்பளம் கொப்பளம் வர மாதிரி ஆயிடுச்சு. நீ அதான் ஒத்துக்கிட்ட சரி பண்றேன்னு. இது சப்ப சேலஞ்சு தான். இதை முடிச்சுட்டு நான் கொடுக்குற சேலஞ்சு ஒன்று வச்சு சாவடிக்கலான்னு பார்த்தேன். ஐயோ ஆனா இது நான் யோசிச்சதை விட பயங்கரமா இருக்கு. எனக்கு இந்த ஐடியா யாருடா கொடுக்குறா? ஐயோ ஐயோ. வீட்டுக்கு போய் காலை கழுவி பார்த்தா அது ஒரு ரிசல்ட் தெரியும். இரு அடுத்து எங்க நிழல் இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கடை ஓடி போய் அந்த ஒரு மரம் இருக்கு பத்தியா, கார் நிப்பாட்டி இருக்காங்க, அந்த மரத்துல நின்னுப்போ. நான் அசல்ட்டா சொல்றேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அங்க நின்னுப்பா. அப்புறம் போனக்கு அப்புறம் சித்ராக்கா வீட்டுல நின்னுப்போம். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வெயில் கொஞ்சம் அடங்குற மாதிரி. ஆமா வெயில் கொஞ்சம். குடிநீருள்ளும் இருப்பேனப்பா, உணர்வோர் நெஞ்சை உணர்வேனப்பா, முதலேதப்பா முடிவேதப்பா, அழுகோ கண்ணை துடைப்பேனப்பா, எருமையில் ஏறி விளையாடி வருவேன்னு எட்டு வினைக்கு தேவனை எதி கொள்வேன் நானே, அருமுக சாமி அருளாசி தருவேன்னு சிந்து தமிழ் கேட்டே மழை பெய்யும் உச்சி பாட்டே. அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். வெயில் கம்மியாயிடுச்சு பாரு. நான் கத்துறது உனக்கு தெரிஞ்சு இல்லையோ அந்த ஆண்டவனை கேட்டுச்சு. பத்தியா இப்ப திருப்பி சொல்லணும்னு அடிக்கும் பாரு. எல்லாரும் இந்தி வளர்ச்சி நடத்த மாட்டாங்க நம்மள. அப்படிதான் நினைப்பாங்க. என்னைய பார்த்தா கூட தெரியல, உடனே பார்த்தாதான் அப்படியே இருக்கு. மஞ்சள் போய் சுத்தாம இருக்கு.
அஸ்வின் எல்லாரும் மாறியா பார்க்கறாங்களா? எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடா அஸ்வின். ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குடா மஞ்சள் பை வறுத்துக்கிட்டு. உன் பாட்டி என் பாட்டி எல்லாமே இந்த மஞ்சள் பையில தான் வந்தாங்க. வா இந்த மஞ்சள் பை. சரி சரி. என்னடா வெயில் இப்படி சொதப்பி விட்டுருச்சு. இந்நேரம் வண்டி இருந்தா 2 நிமிஷத்துல சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்துருப்பான். மகேந்திர பாகுபலி. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அப்பா இப்ப வெயில் வருது பாரு எப்படி. ஐயோ அஸ்வின் ரோஸ் மில்க் குடிக்கணும்னு நினைச்ச. வாடா போயிட்டு வந்துருவோம். செருப்பு பிஞ்சிடும். வாடா அஸ்வின். நான் செருப்பு போட்டு சொல்லுங்க. யோசிக்கிறேன் செருப்பு போட்டு போனா சொல்லு. ஆனா என்னன்னா ரோஸ் மில்க் குடிக்க இப்ப உனக்காக போறதுனால இப்ப நீ செருப்பு கட்டிய சொல்லலாம். ஓ வேணாம் அப்படி எனக்கு ரோஸ் மில்கே வேணாம். எவரண்டி சரி வெற்றிகரமா போயிட்டு வந்துட்டேனா? எடு எடு. காலை கழுவிட்டு என் காலை காட்டுறேன் வாங்க. ஜில்லுன்னு இருக்கு அப்படியே. ஜில்லு இருக்கா? எரியுது. சரி வந்து காலை காமிங்க அஸ்வின். உங்க நாட்டிய காலை. வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டு சுத்திக்கிட்டு பண்ணா பாப்பா. ஐயோ எப்படி சவுண்ட் இருக்கு பாரு. அஸ்வின் சும்மா அங்க இதுக்காக வீடியோக்காக ரியாக்ஷன் விட்டா நினைச்சுக்கிட்டீங்கன்னா இல்ல, உனக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்ப தொட்டு பார்த்தா கூட சூடா இருக்கு. குஞ்சாதி சேலஞ்ச பார்த்து குடுறீ. இதுக்கப்புறமா அது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து இது விழுந்துடும். கொப்பளமே வந்துருச்சு. கொப்பளம் வந்துடும். இங்க ஒரு கொப்பளம் வந்திருக்கும் பாரு, தெரியா? ஆமா சூட்டுக்கு அப்படியே தோலே விரிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு கொப்பளம் மட்டும். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல நீதான். இல்ல புரியல. நானா? நான் சேலஞ்ச் சொல்ல நீ ஓகேன்னு சொன்னேன். ஓகே ஏண்டி சேலஞ்ச் சொன்னா ஓகே தாண்டி சொல்லணும். இப்ப அடுத்து நான் ஒரு சேலஞ்ச் சொல்லுவேன்ல, நீ ஓகே தானே சொல்லுவேன். கண்டிப்பா அந்த சேலஞ்ச் பாரு. நான் ஏதோ வேற ஏதாவது நினைச்சு வச்சேன், ஆனா நீ இப்படி பண்ணதுனால இப்படி பண்ண வர்ற மாதிரி நாயே. யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க. நான் ஏதோ நானும் விளையாட்டுத்தனம் தான் நினைச்சேன். விளையாட்டுத்தனம் அப்படி போயிட்டு இப்படி வந்தா முடிஞ்சிடும் சப்ப மேட்ரு அப்படின்னு நினைச்ச விளையாட்டுத்தனமா தான் நினைச்சேன். அதுவும் மளிகை கடை இங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா போயிருக்கும். ஏண்டா இங்க இல்லாதவங்கள்ட்ட தான் இவ்வளவு கஷ்டமா போயிருச்சு. நல்ல வேலை வர வழியில் எனக்கு பகவான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஒரு நேரில் ஒன்று கொடுத்தாரு. இப்படி போயிட்டு இப்படி மேகம் வந்துச்சு, அதுக்குள்ள கிடுக்கிடுன்னு ஓடி வந்துட்டேன். ரொம்ப நன்றி. கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் வெயில் வந்துச்சு. ஐயோ ரொம்ப நன்றி. இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ப்ளீஸ், தயவுசெய்து சொல்கிறேன். சேலஞ்ச் வந்து அஸ்வின் முடிச்சுட்டான். ஏன் சேலஞ்ச்? நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம், இல்லை சாருக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் சேலஞ்ச் வீடியோஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சும்மா இருந்தா 2-3 சேலஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். இவ சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஏதோ பண்ணிட்டா, அதனால திரும்பி ஏதாவது அவளை செஞ்சு இவங்களை வச்சு செய்யணும். அதுக்காக அடுத்த சேலஞ்ச் கண்டிப்பாக இறக்குவேன். வேற என்ன சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.